ஆம்புலன்ஸ்ல எப்படி ஐசியூ செட்டப் கொண்டு வர முடியும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இந்த 8 விஷயங்கள் எந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கோ அந்த ஆம்புலன்ஸ் தான் ஐசியூ ஆம்புலன்ஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து வெண்டிலேட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு மூச்சு திணறல் உள்ள பேஷண்ட், அதாவது ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் அவங்களுக்கு மூச்சு திணறல் இல்லாம சேஃபா கூட்டு போறதுக்காண்டி இந்த வெண்டிலேட்டர் மிஷின் யூஸ் ஆகுது. செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி பேரா மானிட்டர். இது பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல ஷிஃப்ட் ஆன உடனே பேஷண்டோட பிபி, பல்ஸ், ஹார்ட் ரேட் இது எல்லாத்தையும் செகண்ட் பை செகண்ட் மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. மூணாவது திங் பாத்தீங்கன்னா டிஃபிப்ரிலேட்டர். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் சடனா நின்றும், அவங்களோட ஹார்ட்டை திரும்ப துடிக்க வைக்க இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் மிஷின் எப்பவுமே ஆம்புலன்ஸ்ல ரெடியா இருக்கும். ஃபோர்த் திங்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சக்சன் மிஷின். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பேஷண்ட் வாமிட்டிங் அல்லது பிளட் வாமிட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க சுவாச குழாயில போய் பிளாக் ஆகிடும். அப்போ உடனே அதை கிளியர் பண்ணி பேஷண்ட் மூச்சு விட வைக்கிறதுக்காண்டி இந்த மிஷின் யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் வந்து இந்த சிரஞ்சி பம்ப். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு பிபி அதிகமானாலோ ஹார்ட் ரேட் கம்மியா இல்ல கூட இருந்தாலோ பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசனை டிராப் பை டிராப்பா மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுது. ஆறாவது பாத்தீங்கன்னா கிராஸ் காட். உயிரை காப்பாத்துறதுக்கு தேவையான 40க்கும் மேற்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ், எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எப்பவுமே இந்த கிராஸ் காட்ல அவைலபிளா இருக்கும். ஏழாவது திங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். இது வந்து எமர்ஜென்சி பேஷண்ட் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டை ஆம்புலன்ஸ்குள்ள ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எய்த் வந்து பேராமெடிக்கல் டீம். இந்த ஹை அண்ட் மிஷின்ஸ் எல்லாம் உள்ள இருந்தா மட்டும் பத்தாது, இதை யூஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு சர்டிஃபைடு எமர்ஜென்சி கேர் டீம் உள்ள இருக்கணும். ஸோ நல்ல ஆம்புலன்ஸ்னா இந்த 8 விஷயங்கள்ல இருக்கணும். ஸோ எந்த எமர்ஜென்சினாலும் சரி உடனே ஐசியூவிலுக்கு கால் பண்ணுங்க.